நான் சினிமா துறையில ஒரு டான்சரா இருந்து என்னுடைய சிறு வயதிலே 20 வயசுலேயே நான் சினிமா துறையிலிருந்து அநேக இப்பொழுது இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல் சார், விஜய் சார், அஜித் சார், தெலுங்கு சிரஞ்சீவி சார், பாலகிருஷ்ணா சார், வெங்கடேஷ் சார், நாகார்ஜுனா சார், அதே போல மலையாளத்துல மம்முட்டி சார், மோகன்லால் சார், இப்படி அநேக ஹீரோக்களுக்கு நான் டான்ஸ் சொல்லிக் கொடுத்து அவர்களை சினிமாவில் ஆட வைத்திருக்கிறேன். அப்படி சிறு வயதிலேயே சினிமாவில் அநேக பணங்கள் சம்பாதித்து என்னுடைய வாழ்க்கை சிறு வயதிலே பணம், சினிமாவிலிருந்து சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஊதாரித்தனமான செலவுகள் வந்தது. குடிப்பழக்கம் எனக்குள்ள வந்தது, சீட்டாடுகிறது எனக்குள்ள வந்தது. என்னென்ன இந்த உலகத்துல கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதோ அந்த பழக்கத்திற்கெல்லாம் நான் அடிமையாகி இந்த குடியினாலே என்னுடைய வாழ்க்கையை அழிந்து போகிற அளவுக்கு நான் குடித்துக் கொண்டே இருப்பேன். நல்ல வேலை செய்வேன், அதிகமான பணம் கிடைக்கும். அந்த பணம் எல்லாம் சிறு வயதிலே என்ன செய்வதென்று அறியாதபடி குடித்து அநேக நண்பர்கள் அப்பொழுது என்னோடு இருந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டார்கள். ஆமென். ஆண்டவரை நான் அறியாத நாட்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவரை நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு மனதில்லாது இருந்தது. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தோம். இயேசு எல்லா தெய்வங்களிலும் ஒரு தெய்வம் தான் அப்படி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனாலும் என் இயேசு என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. என்னை தேடி வந்து என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்தார். ஆமென். பாவத்திலிருந்து, இந்த குடித்துக் கொண்டிருந்த அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை தந்து அவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றினார். சினிமா துறையில நான் ஒரு சாட்சியாக ஆமென் இருக்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை சினிமா மக்கள் மத்தியிலே நான் ஊழியக்காரனாக இருந்து இயேசுவை பற்றி, இயேசு நல்லவர் என்பதை, இயேசுவின் வாழ்க்கையில செய்த நன்மைகளை சொல்லி இயேசுவை உயர்த்தி கொண்டிருக்கிறேன். அதே போல இரண்டாவது பார்க்கும்போது கடன் பிரச்சனையில நான் மாட்டிக்கொண்டேன். நான் என்னுடைய திறமையை எல்லாம் வைத்து பிசினஸ் பண்ணினேன். எல்லா பிசினஸும் லாஸ் ஆகிறது. ஹோட்டல் நடத்தினேன், பெரிய ஹோட்டல் நடத்தி அதிலேயும் பணங்கள் எல்லாம் நஷ்டப்பட்டு கடைக்காரனானேன். அந்த கடைக்காரனான சூழ்நிலையில எனக்கு ஒரு மகன் இருந்தது. அந்த மகனை எல்கேஜில படிக்க வைத்து யூகேஜில படிக்க பணம் இல்லாம நான் என்ன சொந்த சென்னை பட்டணத்தை விட்டு என்னுடைய சொந்த ஊருக்கே, கன்னியாகுமரிக்கே நான் புறப்பட்டு போனேன். காரணம், ஆமென், தற்கொலை தான் செய்ய வேண்டும், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு வழி இல்லை என்று சொல்லி தற்கொலை தான் முடிவு என்று சொல்லி நான் என் குடும்பத்தோடு என் ஊருக்கு போய் அங்கே தற்கொலை செய்யபடியான ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஆமென் வேதத்தை நான் அறிந்து கொண்டேன். இயேசு ஆமென் பைபிள் மூலமாக என்னோடு பேசினார். ஆமென் 43ஆம் அதிகாரம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின்படி இயேசு என்னை பார்த்து, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீரில் கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் என்ற ஒரு வாக்குத்தத்தம் ஆமென் வசனம் மூலமாய் இயேசு என்னோடு பேசினார். அந்த மரண தற்கொலையிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. அதே போல ஆமென் நான் வியாதியோடு இருந்தேன். காரணம், சினிமா துறையில வேலை செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஸ்ட்ரோக் வந்து இந்த வலது கையும் எனது வலது காலும் கீழே விழுந்து விட்டது. நான் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் ஒரு 10 நாட்களாய் அங்கு அட்மிட் பண்ணி கொண்டிருந்தேன். ஆமென். ஆனாலும் தேவ ஊழியர்கள் அநேகர் எனக்காக வந்து ஜெபித்தார்கள். ஆமென். நானும் விசுவாசத்தோடு, இயேசுவே என்னை சுகமாக்கினால் நான் உனக்கு சாட்சியாயிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரோடு பிடிவாதமாய் ஆண்டவரை பற்றி கொண்டேன். அப்பொழுது என்னுடைய ஐசி வார்டில் இருந்த எல்லாரும் அப்படியே படுக்கையில் இருக்கிறார்கள். என்றாலும் கர்த்தர் எனக்கு ஆமென் 10 நாட்களில் எழுந்து நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்கள் மத்தியில் நான் அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறேன். என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கினார், என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை விடுதலையாக்கினார், என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை தந்து இப்பொழுதும் சாட்சியாய் அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். அந்த இயேசு ஆமென் உங்களுக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எந்தெந்த சூழ்நிலையில நீ இருக்கிறாயோ, கடன் பிரச்சனையில் இருக்கிறியா, வியாதியில் இருக்கிறியா, பாவத்தில் இருக்கிறியா, எதில் இருந்தாலும் இயேசு ஒருவர் தான் உனக்கு விடுதலை தர முடியும். இப்பொழுது என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு குழந்தையே, யாராயிருந்தாலும் எந்த பாவத்தில் இருந்தாலும் இயேசு ஒருவரே விடுதலை தர வல்லமை உள்ளவர் என்று ஆமென் நான் உயிருள்ள சாட்சியாய் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். ஆமென். அருகாமையிலே தேவனுடைய வீடு என்ற ஒரு
சபை இருக்கிறது. ஆமென். அங்கு ஹalleluya சார்லஸ் ஜெபகுமார் பாஸ்டர் அவர் இருக்கிறார். 10 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு சமாதானம் இல்லையா, உங்களுக்கு விடுதலை இல்லையா, பாவத்தில் இருக்கிறியா, சாபத்தில் இருக்கிறியா, குடி பழக்கத்தில் இருக்கிறியா, இயேசுவுக்கு விடுதலை தருவார். நிச்சயமாக இந்த சாட்சியை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.